அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்த உடனேயே அதிமுக பிஜேபி கூட்டணியுடைய தோல்வி உறுதியாயிருச்சு. எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஐயா ஓபிஎஸ் அவர்களை கொண்டு வரணும்னு சொல்லி பிஜேபி பெரும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது ஒரு அனுமதி கேட்குறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சந்திப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுது. 2 முறை தமிழ்நாடு வர்றாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அவருமே ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தலை. 2024 பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு எதிராக தான் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாங்க, மீண்டும் மோடி பிரதமராக வரணும்னு சொல்லி தான் ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக நின்று 33% வாக்குகள் வாங்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே பிஜேபியோட தான் கூட்டணி வச்சுருந்தார். திடீர்னு கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்தபோது அவர் சொன்ன காரணம் என்ன, சிறுபான்மையினர் வாக்கு எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அதனால் நாங்கள் பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டோம், பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் அதிமுக தோல்வியை சந்தித்தது அப்படிலாம் பேசினாங்க. இன்றைக்கி திடீர்னு போய் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறார். இந்த கூட்டணி எதற்காக வச்சுருப்பாருன்னு சொல்லி நினைக்கிறீங்க? முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சுயநலம் தான். அவருடைய குணாதிசயமே பார்த்திங்கன்னா சுயநலம் தான். பிஜேபியோட கூட்டணி வச்சா எப்படியாவது நம்ம பொதுச்செயலாளர் பதவியும் இரட்டை இலை சின்னத்தையும் நம்ம நிரந்தரமாக நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி தான் அதை கூட்டணியே வச்சிருக்கிறார். இப்போ பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்ச உடனேயே இன்றைக்கி என்டிஏ கூட்டணிகளுக்கு ஓபிஎஸ் எப்படியாவது கூட்டணி விட்டு வெளியேற்றணும்னு சொல்லி தான் அவர் ஒரு பக்கம் பிளான் பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கு தகுந்த மாதிரி நயினா நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தார். அது நடந்துருச்சு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க, அரசியலில் எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சுயமரியாதை அப்படிங்கிற வார்த்தையில் 1000 அர்த்தங்கள் அடங்கி இருக்குது. பிரதமர் வர்றாருன்னு சொல்லிவிட்டு கடிதம் எழுதியுமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அனுமதி மறுக்கப்படுது. கூட்டணி உறுதிப்படுத்தின அமித்ஷா அவர்கள் நம்ம கூட்டணிக்குள்ளே தானே ஓபிஎஸ் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் பார்த்து பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பேசலை. இப்போ அமித்ஷா அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொன்னாங்க, உட்கட்சி பிரச்சனைகள் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, உட்கட்சி பிரச்சனைகள் இங்கே தலையிட வேணாம்னு சொல்லிவிட்டு இங்கே யாருமே கண்டுக்கிறல. அவங்களாம் வந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி சந்திப்பாங்க, ஒரு விருந்துகள்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கலந்துக்குருவாங்க, அப்படியே போயிட்டாங்க. இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் வந்த உடனேயே அதிமுக பிஜேபியினுடைய கூட்டணியினுடைய தோல்வி உறுதியாயிருச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா குத்துதே குடையுதே அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்து பிஜேபிக்காரங்க கதறாங்க. ஏன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி என்டிஏ கூட்டணி 18% வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படின்னா அது முழு காரணம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் பிஜேபியினால் 18% வாக்கு வாங்க முடியுமா? தமிழ்நாட்டில் என்ன 10%க்கு மேலேயா பிஜேபி வாக்கு சதவீதம் வச்சுருக்கு? மிஞ்சி போனால் 4% தான், அதுக்கு மேலே தாண்டாது. இன்றைக்கி மைத்ரேயன் சொன்ன மாதிரி அதிமுகவை ஆட்டி படைக்கிறதே இன்றைக்கி பிஜேபி தான் பெரிய கூட்டணியாக இன்றைக்கி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு போனார் இல்லையா? அந்த கதை தான் இன்றைக்கி நடக்குது. ஏற்கனவே பிஜேபியோட கூட்டணியில் இருக்கும்போது தான் எடப்பாடி பழனிசாமி அந்த சின்ன இடைக்கால தீர்ப்புகள்லாம் வாங்கி வச்சுருந்தார். ஆனால் இந்த முறையும் நம்ம பிஜேபியோட கூட்டணி வச்சோம்னா இரட்டை இலை சின்ன அந்த பொதுச்செயலாளர் பதவியெல்லாம் நம்ம நிரந்தரமாக ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு அவருடைய கனவு. அவரும் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, நீதிமன்றங்கள் போகிறாரு, போய் என்ன பண்ணுறாரு, இது பூத் கமிட்டி அமைக்கணும், 2026 தேர்தல் வந்துருச்சு, நாங்கள் வேலை செய்யணும், இரட்டை இலை சின்ன வழக்கை நீங்கள் விரைந்து முடிக்க ஒரு காலக்கெடு நிர்ணயிங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடுங்கன்னு சொல்லி அவர் போகிறார். தேர்தல் ஆணையத்தில் போனால் என்ன ஆகும், தேர்தல் ஆணையம் நாங்கள் விசாரித்து நாங்கள் ஒரு முடிவு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவில் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரா இல்லை பொதுச் செயலாளராக இருக்காரா அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. இந்த இரட்டை இலை வழக்கு சம்மந்தமாக விசாரிக்கிறதுக்கு ஒரு சம்மன் அனுப்புனாங்க. அதில் கூட எடப்பாடி பழனிசாமி அதிமுக அப்படின்னு சொல்லி போட்டு தான் அவர் சம்மன் அனுப்பியிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர்னு சொல்லி எந்த விதமான கடிதமும் அவருக்கு போகலை. இப்போ நீதிமன்றமும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக அங்கீகரிக்கலை, தேர்தல் ஆணையமும் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அங்கீகரிக்கலை. எடப்பாடி பழனிசாமி கொடுத்த டாக்குமெண்ட்டுகளை அவங்க தேர்தல் ஆணையம் அவங்க வெப்சைட்டில் ஏற்றி வச்சுருக்காங்க, அவ்வளவுதான். 2026 டிசம்பர் வரைக்குமே ஐயா ஓபிஎஸ் அவருடைய பதவிக்காலம் இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்தை போய் அணுகிறாருன்னு வச்சுங்களேன், அவங்க சொல்லுவாங்க, பொறுங்க, நாங்கள் விசாரித்து நாங்கள் ஒரு முடிவு சொல்கிறோம் அப்படின்னு
சொல்லுவாங்க. இப்போ அவங்க தேர்தல் ஆணையத்தை ப்ரெஷர் பண்ணுறதுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு நிலை தான் இன்றைக்கி வந்து உருவாயிருக்கு. எடப்பாடி பழனிசாமியோட நோக்கம் என்ன அப்படின்னா, இரட்டை இலச்சினமும் பொதுச்செயலாளர் பதவி நம்மள்ட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு பின்னாடி இருக்கிற நம்மளை மதிப்பான், இல்லைன்னா நம்மளே வந்து தூக்கி விட்டு வச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பிஜேபி எப்படி அணுகி எப்படியாவது ஒரு ப்ரெஷரை போட்டு எப்படியாவது நம்ம வந்து ரெண்டையும் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் சூரியமூர்த்தியினுடைய வழக்கில் வந்து எடப்பாடி பழனிசாமி வம்புடியாக மாட்டிக்கிட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் போனார் இல்லையா, அப்போ அந்த சூரியமூர்த்தியினுடைய வழக்கை வந்து நீங்கள் தள்ளுபடி பண்ணுங்கள். ஏன்னா அவருடைய வழக்கு தான் வந்து அங்கே வந்து முட்டுக்கட்டையாக இருக்குது. இப்போ சூரியமூர்த்தியானவர் சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தரப்பினருக்கு மட்டும் நீங்கள் வந்து இரட்டை இலை சின்னத்தை வந்து ஒதுக்காதீங்க, அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை முடக்குங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு, சூரியமூர்த்தி வந்து அவர் அதிமுக காரரே கிடையாதுங்க, அவருக்கு வந்து உறுப்பினர் அட்டையே கிடையாது, அவர் உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்கவே இல்லை, அவர் வந்து எங்களுக்கு எதிராகவே வந்து செயல்பட்டார் அப்படிலாம் சொல்லி பேசியிருக்கிறார். ஆனால் நீதிமன்றம் தெளிவாக சொல்லிட்டாங்க, அவர் வந்து செயல்படாமல் போகிறாரு அது வேறு விஷயம். நீங்கள் வந்து தொண்டர்களால் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்களா, நீங்கள் அதை சொல்லுங்கள். முதல்ல கட்சியினுடைய விதிப்படி நீங்கள் வந்து நடந்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொன்ன உடனே எடப்பாடி பழனிசாமியுடைய மனுவை தள்ளுபடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதிமுகவினுடைய உறுப்பினராக இல்லையாங்கிறத அதை நீங்கள் விசாரணை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த விசாரணையை வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி எங்கிட்டும் ஓட விடாமல் ஒரே இடத்துல நிற்க வச்சிருச்சு. அதன் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சுருப்பாருங்க மாதிரி தான் தெரியுது. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்க, 2026 டிசம்பர் வரைக்கும் ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார், நாங்கள் தாங்க பொதுச்செயலாளர், எங்கள்கிட்ட மெஜாரிட்டி இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். மெஜாரிட்டி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கட்சியினுடைய பைலா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி எதிர்த்து வந்து வாதாடுவாங்க இல்லையா. கட்சியினுடைய பைலா என்ன சொல்லுது, கட்சியினுடைய பைலா பிரகாரம் நீங்கள் பொதுச்செயலாளர் வந்தீங்களா அப்படின்னு வந்து கேள்வி கேட்பாங்க. அப்போ இதை என்ன முடிவு ஆக போகுது அப்படின்னா, ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, இந்த 2 பேரும் இணைந்து நீங்கள் தேர்தல் சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை தர்றான். அப்படி இல்லையா 2 பேரும் தனித்தனியாக நின்று தேர்தலை சந்திங்க, அந்த ஜார்ஜேன்னு போட்டிட்டாங்க இல்லையா, அதே மாதிரி நீங்களும் வந்து தேர்தல் சந்தித்து வந்து யாரும் மெஜாரிட்டியை நீங்கள் நிரூபிக்கிறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் சின்னத்தை தர்றோம் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. இல்லை பிஜேபிகிட்ட போய் இப்போ கதறுவார் எடப்பாடி பழனிசாமி, எப்படியாவது எனக்கு கொடுங்க, அப்படி இருந்தால் தாங்க நீங்களும் ஜெயிக்க முடியும், நானும் ஜெயிக்க முடியும், நான் வந்து முதலமைச்சராக முடியும், நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு கூட நாங்கள் சம்மதிச்சிடறேன், எனக்கு வந்து இரட்டை இலை சின்னத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு நம்பகத்தன்மை இல்லை. இந்த ஆள் எப்படி வேணாலும் மாறுவார். இன்றைக்கி நம்மள்கிட்ட நேற்று வரைக்கும் கூட்டணி இருந்தார், அப்புறம் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு போனார். இன்றைக்கி கூட்டணி வச்சுருக்காருன்னா அவர் ஏதோ ஒரு கணக்கோடு தான் வர்றாரு அப்படின்னு சொல்லிவிட்டு, இல்லைங்க அப்படிலாம் செய்ய முடியாது, இதை நீங்கள் வந்து கட்சி வந்து ஒருங்கிணைந்து இந்த முறை மட்டும் நம்ம தேர்தல் சந்திப்போம், இப்போ திமுக வீழ்த்தணும்னு சொல்லி தானே நம்ம நினைக்கிறோம், நீங்கள் வாங்க ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் இருக்கணும், இணை ஒருங்கிணைப்பாளராக இது நீங்கள் இருங்க, 2 பேரும் சேர்ந்து தேர்தலை சந்திங்க, கோர்ட்டில் நடக்கிற கேஸு தனியாக நடந்துகிட்டு இருக்கட்டும், சந்தித்த திமுக வீழ்த்துங்க, மறுபடியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இங்கே அப்படி தான் நடக்க போகுது. அப்போ மீண்டும் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சிக்கு வந்து ஒருங்கிணைப்பாளராக வந்துடுவாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியோட கணக்கு என்னென்னா, நிறைய செலவு பண்ணிட்டான், என்னென்ன செலவு பண்ண முடியுமோ செலவு பண்ணிட்டோம். செயற்குழு, பொதுக்குழு, மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள் நிறைய செலவு பண்ணி நம்ம எல்லாம் கைக்குள்ளே வச்சுருக்கிறோம். நம்ம திரும்பியும் வந்து அந்த நிலைமைக்கு போயிட்டோம்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தொதிக்கிருச்சு. நேற்று முதல்கட அதான சொல்கிறாரு, ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே இணைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. கட்சிக்குள்ளே இணைக்க மாட்டேன்னு சொன்னால் எப்படி வந்து அதிமுக வந்து ஆட்சி அமைக்க முடியும், அம்மாவோட ஆட்சி கொண்டு வரணும்னு சொல்லி வாயிலேயே பேசுகிறோம்ல, பொதுவெளியில் பேசுகிறோம்ல, ஆனால் எப்படி கொண்டு வருவீங்க, ஓபிஎஸ் இல்லாமல் அது நடைமுறைக்கு சாத்தியமா, ஓபிஎஸ் இல்லாமல் வெற்றி பெற முடியுமா, அது ஒரு கணக்கு இருக்குல்ல. இப்போ சட்டசபை தேர்தலில் 33% வாங்குச்சு 2021. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் வெறும் 20% வாக்கு தான் வாங்கியிருக்கு இப்போ அதிமுக. அப்போ மீதி இருக்கக்கூடிய 13% வாக்கு எங்கே போச்சு, அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அப்போ அந்த 13% வாக்குமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கையில் தானே இருக்குது. அப்போ அவர் உள்ளே வந்தால் தானே நம்ம வெற்றி பெற முடியும். இப்போ எடப்பாடி பழனிசாமியோட ஈகோ என்ன அப்படின்னா, நம்ம வந்து முதலமைச்சராக இருந்துட்டோம், நம்ம வந்து பொதுச்செயலாளராகவும் இப்போ 2-3 வருஷம் இருந்துட்டான், அப்போ இனியும் வந்து நம்ம கீழே இறங்குறதா அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அவர் கட்சியை பற்றியோ ஆட்சியை பற்றியோ அவர் கவலைப்படவே இல்லை. எம்ஜிஆரை பற்றியோ தொண்டர்களை பற்றியோ புரட்சித் தலைவர் அம்மாவை பற்றியோ அவர் கவலைப்படலை. நம்ம பொதுச்செயலாளராக இருக்கணும், அந்த முடிவில் தான் அவர் வந்து இருக்கிறாரு. மீண்டும் பாருங்கள், ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அப்படிங்கிற களத்தோடு தான் நீங்கள் தேர்தலை வந்து கண்டிப்பாக வந்து சந்திப்பாங்க. எடப்பாடி பழனிசாமியோட கனவு கடைசி வரைக்கும் பழிக்காமல் போயிடும். அதுதான் நடக்க போகுது. நன்றி, வணக்கம்.